வாழ்க்கையை தேவன் எப்படி சொன்னாரோ அதை மாதிரி செட் பண்ணணும். கர்த்தர் என் தலை மேலே நித்திய மகிழ்ச்சியை வச்சுருக்காருன்னா அதுதான் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடும். ஆமாம், இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? எங்கே போகணுமோ அதைத்தான் நம்ம செட் பண்ணணும். என்ன நடக்க வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். இருக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது. மாற்றி செட் பண்ணுறோம். ஆமாம், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்கும், சஞ்சலம் தவிப்பு ஓடும். தேவன் சொல்லிட்டார். ஆமாம், வனாந்தரம் செழிக்கும், வயல்வெளி ஆகும், லீபனோனின் அலங்காரம், கர்மேலின் அழகு தோன்றும், வரணும் கண்டிப்பாக. செட் பண்ணிவிட்டு அதிலே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அதுதான் விசுவாசினுடைய வேலை. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோம். நம்மை ரட்சிப்பதற்கு முன்பதாக நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம், எங்கே கிடந்தோம், எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி மாறி இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி செட் பண்ணது தான் இன்றைக்கி ஆகிருக்குது. இன்றைக்கி செட் பண்ணுங்கள், நாளைக்கு ஆகும்.